ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சிவம். ஃப்ரெண்ட்ஸ், ஈர்ப்பு விதி மூலமாக நம்ம வாழ்க்கையில் நம்ம தேவையானதை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, நம்ம வாழ்க்கையில் பணத்தை எப்படி கொண்டு வர முடியும், நம்ம பணத்தை எப்படி நம்ம வாழ்க்கையில் அதிகரிக்க முடியும், நம்மளுக்கு தேவையான பணத்தை நம்ம வாழ்க்கையில் எப்படி கொண்டு வர முடியும், நம்ம ஒரு பணக்காரங்களாக எப்படி ஆக முடியும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதிருக்கிறீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனலில் நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன் வீடியோஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு கிடச்சிக்கினே இருக்கும். அதனால் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மில் கிளிக் பண்ணி ஆலை கிளிக் பண்ணுங்கள். சரி, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டாப்பிக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பணத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வரணுன்னா முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது, பணத்தை பற்றி நீங்கள் பாசிட்டிவாக யோசிக்கணும், நல்லதாக யோசிக்கணும். பணம் நம்மக்கிட்ட வரப்போ நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் பணம் நம்ம யாருக்காச்சும் கொடுக்குறப்ப, ஏதாவது செலவு பண்ணுறப்ப நம்மளுக்கு துக்கமாக இருக்குது. அந்த துக்கம் தான் இருக்கக்கூடாது. அதுதான் நம்மளுக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகிடுது. நம்ம எப்பயுமே ஒரு சந்தோஷமான மனநிலையிலேயே அந்த பணத்தை வாங்கணும், பணத்தை கொடுக்கணும். பணத்தை கொடுக்குறப்ப உங்களுக்கு துக்கமாகுதுன்னா, நீங்கள் பணத்தை கொடுக்குறப்ப இந்த பணம் டபுளாக ஆகி என்கிட்ட வரணும் அப்படி சொல்லிட்டு கொடுங்க. நீங்கள் கொடுக்குற 10 ரூபாவாக இருந்தாலும் சரி, அது 1,00,000 ரூபாவாக இருந்தாலும் சரி, அந்த பணம் எனக்கு டபுளாகி உடனே என்கிட்ட திருப்பி வந்துடணும் உங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு அந்த பணத்தை நீங்கள் செலவு பண்ணலாம். அப்படி பண்ணுறப்ப உங்களுக்கு துக்கமாக இருக்காது. அந்த பணம் நீங்கள் டபுளாகி வரணும்னு நீங்கள் சொல்கிறதால உங்கள் மனநிலை அது கொஞ்சம் சந்தோஷப்படும். அந்தமாரி அந்த சந்தோஷத்துலேயே நீங்கள் பணத்தை செலவழிக்கணும். பணம் உங்ககிட்ட வரப்போ எவ்வளோ சந்தோஷம் இருக்குதோ அதேமாரி உங்ககிட்ட செலவு பண்ணுறப்ப அந்த சந்தோஷம் இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் பாசிட்டிவாக பணத்தை பற்றி யோசிக்கணும். உங்களுக்கு ஏதாவது பணம் தேவைப்படுது, எப்படிடா இவ்வளோ காசு நம்மக்கிட்ட வரும்னு யோசிக்காதீங்க. அந்த காசு எனக்கு எப்படியாச்சும் கிடச்சிரும், ஏதாவது ஒரு வழி கிடைக்கும், எனக்கு நான் எப்படியாச்சும் அந்த காசை சம்பாரிச்சிருவேன்னு சொல்லிட்டு எப்பயுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். காலையில் ஏந்திரிச்சதும் என்கிட்ட நிறையா காசு இருக்குது, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு செல்ஃப் டாக் பண்ணுங்கள். அப்படி பண்ணுறப்ப உங்ககிட்ட காசு இல்லைன்னா கூட அது வர ஆரம்பிக்கும். ஓகேவா? எப்பயுமே காசை பற்றி ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கணும். அதை பற்றி எப்பயுமே நெகட்டிவாக பேசக்கூடாது, நெகட்டிவாக யோசிக்கூடாது. எனக்கு கிடைக்காது, அது ரொம்ப கஷ்டம், இப்படி அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஏதாவது ஒரு வழி எனக்கு கிடைக்கும், எனக்கு காசு என்கிட்ட நிறையா வந்து சேர்ந்துக்கினே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கணும். அப்புறம் ஃபுல் டேயில் காலையில் எழுந்திரிச்சதும் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ செல்ஃப் டாக் பண்ணுங்கள். செல்ஃப் டாக் லா ஆஃப் அட்ராக்ஷனில் ரொம்பவே பவர்ஃபுல். அப்பப்போ செல்ஃப் டாக் எப்படி பண்ணணுன்னா, என்கிட்ட நிறையா காசு இருக்குது, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், என்கிட்ட நிறையா காசு இருக்குது, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், என்கிட்ட நிறைய காசு இருக்குது, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அப்பப்போ உங்களுக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் இதை சொல்லிங்க. அப்படி சொல்கிறப்ப நீங்கள் முணர்றப்ப உங்களுக்கு உங்களோட எண்ணங்கள் மூலமாக உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இந்த பிரபஞ்சத்துக்கு போய் சேருது. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது இந்த பிரபஞ்சம் இந்த காசு உங்களுக்கு நிறைய கிடைக்கிறதுக்கான பல வழிகளை உங்களுக்கு காமிக்க ஆரம்பிக்கும். அப்படி காமிக்கிறப்ப அந்த வழிகளை நேர்மையான வழியை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் அந்த காசை அடைய முடியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நம்மளுக்கு காசு சம்பாதிக்கிறதுக்கு நிறையா வழிகள் இருக்குது. ஆனால் நம்ம பயன்படுத்துகிற வழி நேர்மையான வழியாக இருக்கணும். அந்த நேர்மையான வழியில் பயன்படுத்தினா மட்டுமே அந்த காசு உங்களுக்கு கிடைக்கும். தப்பான வழியில் போனால் ரொம்ப தப்பாயிடும், வாழ்க்கையே தப்பாயிடும். அதனால நேர்மையான வழியை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் பண வரவை அதிகப்படுத்தலாம். ஈர்ப்பு விதியை நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான காசு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம ரெகுலராக நம்ம சேனலில் இனிமேல் வீடியோ போட்டுக்கினே இருப்போம். இவ்வளோ நாளாக இப்போ ரெகுலராக போடுறதில்ல வீடியோ, இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வரும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மில் கிளிக் பண்ணி ஆலை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்கன்னா கீழே எஸ்ன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் லீவ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் விடைபெறுகிறேன். நன்றி.